தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக எஃப்ஐஆரில் பரபரப்பு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ள பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியுடைய காவல் ஆய்வாளர் ஆனந்தன் காவல் நிலையத்தில் இருக்கும்போது உயிரிழந்த சேகருடைய மகன் தினகரன் தான் இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக சேகர் அந்த பகுதியைச் சேர்ந்த, அதாவது கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுடுகாட்டில் நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி இருப்பதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் இருக்கிறது. அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் அவருடைய மனைவி விஜயாவிடமிருந்து இந்த கள்ளச்சாராயத்தை சேகர் வாங்கி குடித்திருப்பது இந்த முதல் தகவல் அறிக்கை தகவல் படி வெளியாகி இருக்கிறது. சேகருக்கு அடுத்த நாள் காலை 8:30 மணி அளவில் காலை வழக்கமாக எந்திரிக்கும் போது கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவருடைய மகன் அழைத்து செல்கிறார். அங்கு அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர் பரிசோதித்த பின்பு தெரிவிக்கிறார். உடனடியாக அவருடைய உடலானது வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கு பிரவீன் மற்றும் மற்றொரு நபர் சுரேஷ் என்ற அதே பகுதியைச் சேர்ந்த நபருக்கும் சேகர் எப்படி வயிற்று வலியால் உயிரிழந்தாரோ அதே மாதிரி அந்த நபர்களுக்கும் வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 20 பேருக்கு அந்த கருணாபுரம் பகுதியிலேயே உடனடியாக வயிற்று வலி மற்றும் இது போன்ற மயக்கம், கண்ணெரிச்சல் எல்லாம் வந்திருப்பது இந்த முதல் தகவல் அறிக்கையில் கிடைக்கப்பட்ட தகவலாக இருக்கிறது. மொத்தம் 24 பேர் உடனடியாக கருணாபுரம் பகுதியிலேயே நேற்று காலையிலேயே அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது இந்த முதல் தகவல் அறிக்கை தகவல் படி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல நாட்களாகவே அந்த பகுதியில கருணாபுரம் பகுதியில இந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜும் அவருடைய சகோதரர் தாமோதரனும் மனைவி விஜயாவும் கள்ளச்சாராய விற்பனை செய்திருப்பதை முதல் தகவல் அறிக்கை உறுதி செய்திருக்கிறது. சேகர் உடைய மகன் தினகரன் அளித்த புகாரின்படி பல நாட்களாகவே தன்னுடைய தந்தை இந்த கள்ளச்சாராயத்தை அதே பகுதியில் வாங்கி குடித்து வருவதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருக்கார். அந்த தகவல் அனைத்துமே முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 304(2) என்ற ஒரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த பிரிவானது கொலையாகாத மரணத்தை விளைவித்தல், அதாவது இவர் உயிரிழப்பார் என்று தெரிந்தும் இது போன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு அந்த உயிரிழப்புக்கான காரணமாக அமைந்திருப்பதாக அந்த பிரிவும், அதே போல 328 குற்றம் செய்யும் நோக்கத்துடன் விஷம் போன்ற பொருட்களால் காயம் ஏற்படுத்துதல் என்ற பிரிவும், தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்பிரிவு 2 பிரிவுகள் மொத்தம் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது இந்த முதல் தகவல் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தன்னுடைய தந்தை உயிரிழப்புக்கு காரணமான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவருடைய தம்பி தாமோதரன் விஜயா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சேகர் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் நேற்று காலை 11 மணி அளவில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரை எடுத்து காவல்துறை விசாரணை நடத்தி இந்த வழக்கை பதிவு செய்திருக்கார்கள். முதல் தகவல் அறிக்கையின்படி அந்த பகுதியில கருணாபுரம் பகுதியில சுடுகாட்டில் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்ததும், பல நாட்களாகவே அந்த சுடுகாடு பகுதியில் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருவதும், அதே பகுதியைச் சேர்ந்த பலரும் தினசரி கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து வருவதும் முதல் தகவல் அறிக்கை தகவல் படி தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை இந்த முதல் தகவல் அறிக்கையின்படி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை தற்போது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தி வர்றாங்க. மோனிதா. கோகுல், இவ்விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறாய்வுக்கு பிறகு என்ன தகவலானது வெளியாகிருக்கு? அதாவது இந்த சுடுகாடு, அதாவது கருணாபுரம் சுடுகாடு பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டது. அதே பகுதியில் தான் தற்பொழுது உயிரிழந்தவருடைய உடல்களும் அங்கு தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஒரே இடத்தில் உடல்களை தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய அந்த கருணாபுரம் பகுதியில் மட்டுமே ஏறக்குறைய 22 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த 22 பேருடைய உடல்களும் ஒரே இடத்தில் வைத்து தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதற்காக அங்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை எல்லாம் ஆய்வு செய்து அந்த இடத்தை சுத்தம் செய்து அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அந்த சுடுகாட்டு பகுதிக்கு அருகாமையில் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டது. அதே போல நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல தாமோதரனுடைய வீட்டு பகுதியில ஒரு சாராய கடையை போல நடத்தி வந்திருக்கார்கள். அந்த பகுதியிலையும் தொடர்ச்சியாக
இரவு பகல் பாராமல் இந்த சாராயமானது விற்பனை செய்யப்பட்டிருந்திருக்கிறது. தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு உறவினர்களுடைய இறுதி சடங்குகள், அவருடைய உறவினர்கள் அந்த சடலத்தை பார்த்து மரியாதை செலுத்துவதற்கான நிகழ்வு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தெருக்களையும் அந்த கருணாபுரம் பகுதியை போய் பார்த்தோம் என்றால் வீதி தோறும் மரண ஓலங்கள் கேட்கின்றன. ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுடைய உறவினரையும் தந்தை தாயை இழந்து தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கருணாபுரம் பகுதி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டாரம் பகுதியில் என ஒட்டுமொத்தமாக இதுவரை 38 பேர் உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை அந்த உடலை தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.